ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவும் நல்லா அப்படைசிங்காக ரொம்ப சரி, நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீப்ஸ் லைஃப் ஸ்டைல். நான் தீபிகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதம் எனக்கு செமஸ்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கி படிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஸ்டடி விலாகாக போகுதா இல்லை டே இன் மை லைஃப் விலாகாக மட்டும் போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், என் பையன் வந்து எழுஞ்சிக்கிட்டான். அங்கே பாருங்கள், ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். வந்து சீக்கிரமாகவே இன்றைக்கி எழுஞ்சிக்கிட்டான். ஸோ இன்றைக்கி எல்லா வேலையும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவன் தூங்கி எழுஞ்சிக்கிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் அது பாதி நாள் பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் தூங்கிடுவேன். நைட்டில் லேட்டாக தானே தூங்குவான். ஸோ அதனால் எனக்கும் தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் தூங்கிடுவேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு மீதி எல்லாம் வேலை, வீடெலாம் பெருக்கணும், தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். நான் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த பெட்ஷீட் மடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். அதெல்லாம் அந்த காலையிலே வந்து நான் காலையில் எழுந்துச்சி குளிச்சிட்டேன். இவன் தூங்கி எழுந்த பிறகு தான் மடித்து வைப்பேன், சரிங்களா? அப்போ அந்த வேலையை முடிச்சாதான் எனக்கு நெக்ஸ்ட் வேலையை வந்து பண்ணதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோலம் போட போயிட்டேன். தண்ணி தெளித்து கோலம் போட்டு, ஏன்னா இவ்வளோ விடிஞ்ச பிறகு போடுறேன்னு பார்க்காதீங்க. 7 மணி தான், 7 மணிக்கு போட்டேன். ஸோ இதையும் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயாச்சு. இந்த வீடியோஸ் எல்லாமே நானே ட்ரைபாட் வச்சு ஓனாக தான் எடுத்துப்பேன். அதனால் ஆங்கிள் வந்து சரியாக கவர் ஆகலை வீடியோஸ் அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸோ நான் போக போக சரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்து கோதுமை தோசை பீனட் சட்னி தான். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், கூட ஈஸியாகவும் பண்ணிடலாம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம். இது இல்லைனா இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பீனட் சட்னி கோதுமை தோசையும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ என் பையனுக்கு பிடிச்ச ஒரே ஹெல்த்தி ஃபுட் என்னென்னா இது ஒன்று தான். ஸோ நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தங்கம், என்ன இதுக்கு பேர் என்ன? சப்பாத்தி. ஆமாம், அவனுக்கு கோதுமை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவன் சப்பாத்தின்னு சொல்லிப்பான். சரி, நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஐ திங்க் படிக்க தான் போகிறேன். படிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு துணி காய போட போயிட்டேன். மிஷினில் போட்டிருந்த துணி இருந்துச்சு. ஸோ அதனால் அது காய போட்டுடலாமே, காலையிலே காய போட்டு அது காஞ்சிரும். ஸோ ஆஃப்டர்நூன் போல் எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் காலையிலே காய போட போயிட்டேன். ஸோ அதுதான் காய போட்டுட்டு இருந்தேன். அந்த ஸ்டாண்டில் வந்து என் பையனோட துணியெல்லாம் போடுவேன். கொடியில் வந்து என் துணி, பெரிய துணியெல்லாம் அதில் போட்டுக்குவேன். ஸோ அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் நேரம். ஒரு வழியாக எல்லா துணியும் காய போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் கிளிப்பு போடணும் இல்லையா, அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கிளிப்பு போடாமல் நம்ம துணி அது எங்கள் ஊரில் காய போட முடியாது. எங்கள் ஊரில் குரங்கு தொல்லை ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் கிளிப்பும் போட்டு முடிச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட் என்ன வேலை பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன். லஞ்ச் குக் பண்ணிட்டேன். எவ்வளோ வேர்த்திருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது எனக்கு. சரி, நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னா, ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு இது வந்து சவுச்சவ் வந்து கூட்டு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப நல்லது, ஃபைபர் கண்டென்ட் அதிகம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்காக எக்கு ஸ்க்ராம்பிள். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. ஹாய் கைஸ், இங்கே நாங்கள் வந்து கோகனட் புட்டிங் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவும் நல்லா அப்படைசிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ரெசிபி ஃபுல் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுவேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளூ ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஹாய் கைஸ், நான் வந்து அந்த புட்டிங்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, சரி படிக்கலாம்னு வந்து உட்காந்தேன் கைஸ். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் காத்துட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா, நீங்களே பாருங்கள் என் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு. பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஜை இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்கான். அடுத்த பேஜ் பாருங்கள், இந்த மாதிரிலாம் நல்ல வேலை நோட்ஸுக்கெலாம் எதுவுமே ஆகலை. நோட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு எதுவும் ஆகலை. அது வரைக்கும் எனக்கு வந்து அப்பா இது எதுன்னு பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு.
ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், டாட்லர் பேபி வச்சுட்டு படிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது, ரொம்ப ரிஸ்க்கான வேலை தாங்க. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்னாச்சும் இந்த டாட்லர் பேபியை வச்சுட்டே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா சப்போர்ட் யாருன்னா இருந்தால் மட்டும் அப்படி படிங்க. ஏன்னா நான் தான் பார்க்குறேன்ல என்னெல்லாம் பண்ணுறான், என்னெல்லாம் போகிறான், எந்த பேபியாக இருந்தாலும் இதான் பண்ணும். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அவங்களே நம்ம மிஸ்டேக் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்குது. அந்த குழந்தை தூங்கும்போது அவங்க நம்ம எப்போ ஃப்ரீயாக ஆகுறோமோ அப்போ தான் நம்ம படிக்க முடியும் இல்லையா. அது இல்லாமல் வீட்டு வேலையும் செய்யணும், வீட்டு வேலையை முடிச்சுட்டு குழந்தைக்கு எல்லா வேலையும் அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கிறதுக்கு உட்காரணும் இல்லையா. ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. இந்த எக்ஸாம் எப்போ முடியும்னு இருக்கு எனக்கு. ஆக்சுவலி May 29 வரைக்கும் இருக்காமா. அது முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், நான் ஹாப்பியாகிடுவேன். நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். நான் வந்து ஒரு 1 hour கிட்ட படிச்சிருப்பேன். 1 hour படிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடியே படித்து வச்சுக்கணும் இல்லையா. ஸோ வீட்டிலேருந்தே நம்ம படிக்கணும் அப்படிங்கன்னா நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. முன்னாடி நாள் படிச்சுக்கலாம், எக்ஸாம் முன்னாடி நாள் படிச்சுக்கலாம், அப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால் முன்னாடியே படித்து வச்சுக்கணும். எனக்கு அந்த பயம் வந்துடுச்சு. ஸோ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப சின்சியராலாம் கண்டிப்பாக கிடையாது. சின்சியராலாம் படித்தா நான் இந்த மாதிரிலாம் படிக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு, அதுவும் இவனை வச்சுட்டு எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்டடிக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி காலையில் கொஞ்சம் நேரம், காலையில் கிடையாது, ஐ திங்க் ஒரு 11:30 போல் உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு 12:30 வரைக்கும் படிச்சுட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3:30 போல் ஒரு டைம் நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 hours ஆச்சும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் 4th செமஸ்டர் தான் படிக்கிறேன். எனக்கு பேபி பிறந்ததுனால நடுவில் பெரிய கேப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸ் 4th செம் படிக்கிறேன். கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஈவினிங் கொஞ்சம் நேரம் படிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.